கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி துர்காவுக்கு ஒரு முடிவு கட்டணும். போய் பாரு. ஆனா இனிமேதான் என் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. அம்மா மாசாணி அம்மா, இந்த கனகாவால எனக்கு மன உளைச்சலா இருக்கு. ஆசையா சின்னையாவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வேலையை கூட அவளே பண்ணிட்டு எனக்காக பண்ணுன்னு சொல்றான். என் உசுரை காப்பாத்துன அவளே என் வீட்டுக்குள்ள வந்து என் உசுரை எடுக்கிறா. நீதான் எனக்கு துணையா இருந்து அவகிட்ட இருந்து என்னை காப்பாத்தணும். துர்கா, நான் உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கேன். அநியாயம் அக்கிரமம் பண்ணவங்கள நான் வதம் பண்ண. ஆனா இந்த சமூகத்து பார்வையில கொலை. என்னால நீ அந்த பழிய சுமந்து நிக்கிற. என்ன பத்தின உண்மைகளை மறைச்சதால உன் சின்னையாவே உன் மேல கோவத்துல இருந்தாரு. நீ துர்காவே இல்லைன்னு சொல்லி உன் வீட்டுல உள்ளவங்களே உன்னை துரத்த பார்த்தாங்க. அக்னி குண்டத்துல விழ வச்சு உன்னை கொல்ல பார்த்தாங்க. இது போல இன்னும் உனக்கு 1000 கொடுமைகளை பண்ண போறாங்க. ஆனா இதுல இருந்துலாம் உன்னை காப்பாத்தி உன் புருஷன் கூட உன்னை சேர்ந்து வாழ வைக்கதான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். காலமும் விதியும் உனக்கு எதிரா வேலை செஞ்சாலும் நீ செஞ்ச புண்ணியத்தாலையும் என்னோட பக்திங்கிறதுனாலையும் எந்த ஆபத்தும் வராம எப்பவும் நான் உனக்கு துணையா நிப்பேன்.